ஒரு மாதத்தில் 3வது நாள் செவ்வாய்க்கிழமை எனில் 21லிருந்து 5வது நாள் என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3வது நாள் வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 21லிருந்து 5வது நாள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 21 5 கூட்டிக்கோங்க. 26வது நாள் வந்து என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3ஆம் தேதி வந்து செவ்வாய்க்கிழமைனா அடுத்த வாரம் அப்படின்றது ஒரு வாரத்துக்கு 7 நாள். அடுத்த வாரம்னா 7ஆல் கூட்டிக்கினீங்கன்னா 10ஆம் தேதி வந்து செவ்வாய்க்கிழமையாக இருக்கும். அதே மாதிரி 7ஆல் கூட்டிக்கோங்க. 17ஆம் தேதி வந்து என்ன கிழமையாக இருக்கும்னா செவ்வாய்க்கிழமையாக தான் இருக்கும். அதே மாதிரி 7ஆல் கூட்டிக்கோங்க. 17 7 கூட்டினீங்கன்னா 24. 24ஆம் தேதி என்னவாக இருக்கும்னா செவ்வாய்க்கிழமையாக தான் இருக்கும். நமக்கு கேட்டிருக்கிறது என்னன்னு பாருங்கள். 26ஆம் தேதி என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைனா 25 வந்து புதன்கிழமை, 26 வந்து வியாழக்கிழமை. ஆன்சர் வந்து வியாழன். 21லிருந்து 5வது நாள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டுத்தையும் கூட்டிக்கோங்க. 26வது நாள் வந்து வியாழக்கிழமை. மோகனின் வயது அவரது மகனின் வயதை காட்டிலும் 5 மடங்கு. 4 வருடங்களுக்கு பிறகு இருவரின் வயதுகளின் கூடுதல் 68 எனில் தற்போதைய மகனின் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. மோகனின் வயதை வந்து மோகனை வந்து எம்னு வச்சுக்கலாம். அவரின் மகனை வந்து எஸ்ன்னு வச்சுக்கலாம், அதாவது சன்னுன்னு வச்சுக்கலாம். மோகனின் வயது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மகனின் வயதை காட்டிலும் 5 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 5S, இது வந்து 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 4 வருடங்களுக்கு பிறகு. 4 வருடங்களுக்கு பிறகுனா 4 வருஷத்துக்கு அப்புறமேட்டு இருவரின் வயதுகளின் கூடுதல் 68 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மோகனுக்கு 4 வருஷத்துக்கு அப்புறமும் அவரோட பையனுக்கு 4 வருஷத்துக்கு அப்புறமும் 2 பேர்த்தோட வயதுகளின் கூடுதல் வந்து 68 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோகனின் 4 வருடங்களுக்கு அப்புறமும். அடுத்தது அவரோட பையனோட 4 வயசையும் கூட்டிக்கோங்க. 2 பேர்த்தோட வயதுகளின் கூடுதல் என்னவாக இருக்கும்னா 68 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது 2வதாக வச்சுக்கோங்க. அப்படின்னா மகனின் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதாவது எஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2வது ஈக்குவேஷனை பாருங்கள். எம்மு எஸ்ஸு 2 நாள் இருக்குது. எம்மு ப்ளஸ் எஸ்ஸு 4 கூட்டினீங்கன்னா 8 ஈக்குவல் டு 68. இந்த 8 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போயிடுச்சுன்னா -8 மாறும். எம் ப்ளஸ் எஸ் ஈக்குவல் டு 68ல் 8 போயிடுச்சுன்னா 60. இதை வந்து 3ஆக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் m ஈக்குவல் டு 5s அப்படின்றத இந்த 3ல் வந்து அப்ளை பண்ணுங்கள். எம்முக்கு பதிலாக வந்து 5s வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ எம்முக்கு பதிலாக 5s அப்ளை பண்ணுங்கள். 5s ப்ளஸ் எஸ் ஈக்குவல் டு 60. 5x ப்ளஸ் எஸ் வந்து 6s ஈக்குவல் டு 60. 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 10 டைம் வரும். எஸ்ஸோட வயது என்னென்னா 10. அதாவது அவரோட மகனின் வயது என்னென்னா 10 வயது. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி. டிஎன்பிசி 5791 சியூபி 169 எனில் சிபியு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஎன்பிசி இதோட நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5791. அதே மாதிரியே சியூபி இதுக்கான நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 169. அப்போனா சிபியு இதுக்கான எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிக்கு நம்பர் வந்து 5, எண்ணுக்கு வந்து 7, பிக்கு வந்து 9, சிக்கு வந்து 1. அதே மாதிரியே இதுக்கு பாருங்கள். சிக்கு வந்து 1, யூக்கு வந்து 6, பிக்கு வந்து 9. இந்த நம்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வழி செக் பண்ணிக்கோங்க. சிக்கு வந்து இதில் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுலேயும் சிக்கு வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள். பிக்கு வந்து இதுலேயும் 9ன்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பிக்கு வந்து 9ன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை கேட்டிருக்காது பாருங்கள். சி கேட்டிருக்காங்க. சியோட நம்பர் வந்து 1. அடுத்தது பியோட நம்பர் வந்து 9, யூவோட நம்பர் வந்து 6. சிபியு இதுக்கான ஆன்சர் வந்து 196. ஆப்ஷன் வந்து பி.